வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 2877 கோடி ரூபாய் செலவில் தரம் உயர்த்தப்பட்ட அரசு தொழிற்பயிற்சி மையங்கள். சென்னை ஒரகடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று துவக்கி வைக்கிறார். ஆவினில் எந்த தவறுகளையும் நிர்வாகம் அனுமதிக்காது. அமைச்சர் மனோ தங்கராஜ் திட்டவட்டம். போலி பத்திரப்பதிவுகளை கண்டறிய அதிகாரிகள் நியமனம். பத்திரப்பதிவு துறையில் 3.0 திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அமைச்சர் மூர்த்தி தகவல். அரக்கோணம் அருகே ஆருத்ரா நிறுவன ஊழியர்கள் இருவரின் வீடுகள் சூறை. பண முதலீடு செய்தவர்கள் ஆவேசம். ஒரு ஊழியரை கட்டி வைத்து அடித்ததால் பரபரப்பு. கடையநல்லூர் அருகே தேங்காய் நார் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து சேதம். ஹைதராபாத்தில் இடிந்த சுவர் இடிபாடுகளில் சிக்கிக்கொண்ட 2 சிறுவர்கள். பல மணி நேரம் போராடி பத்திரமாக மீட்ட மீட்புப் படையினர். கனடாவில் பற்றி எரியும் காட்டுத்தீ எதிரொலி. நியூயார்க் நகரில் மஞ்சள் புகை சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதி. லண்டனில் நடைபெறும் ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் போட்டி. முதல் நாளில் இந்தியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலிய அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 327 ரன்கள் குவிப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் உள்ள 71 அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்களை 4.0 தரத்தில் நவீன தொழில்நுட்ப மையங்களாக தரம் உயர்த்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து புதிய தொழில்நுட்பங்களுடன் கூடிய இயந்திரங்கள், உபகரணங்கள், கருவிகள், மென்பொருட்கள் ஆகியவை 2877 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்பட்டு முதல் கட்டமாக 28 ITIக்களை தொழில்நுட்ப மையங்களாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து ITIகளையும் தொழில்நுட்ப மையங்களாக மாற்றப்பட உள்ளது. இந்நிலையில் தரம் உயர்த்தப்பட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னை ஒரகடத்தில் தொடங்கி வைக்கிறார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு விழா பொதுக்கூட்டம் சென்னை புளியந்தோப்பில் நடைபெற்றது. இதில் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களான கே. வீரமணி, KS அழகிரி, வைகோ, முத்தரசன், திருமாவளவன், கே. பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஜூன் 3ஆம் தேதி நடைபெறவிருந்த கருணாநிதியின் 100ஆண்டு விழா ஒடிசா ரயில் விபத்து காரணமாக ரத்து செய்யப்பட்டது என்றார். கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை அடுத்த ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி வரை கொண்டாட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மெரினா கடற்கரையில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி கருணாநிதி நினைவிடம் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்த நாடு முழுவதும் இருக்கும் கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். தமிழக ஆளுநர் R.N. ரவியின் சித்து விளையாட்டை எல்லாம் இனிமேலும் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். தமிழகத்திலே ஆளுநராக இருக்கக்கூடிய அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய சித்து விளையாட்டுகள் தான் தொடர்ந்து பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். பொறுத்தது போதும், பொங்கி எழுவோம் என்று அந்த உணர்ச்சியோடு இன்றைக்கு நாங்கள் கிளம்பி இருக்கிறோம். எதை வேண்டுமானாலும் பேசட்டும், கவலை இல்லை. மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள். ஒற்றுமையின் மீது, சகோதரத்தின் மீது, மதச்சார்பை மீது, உண்மையான வளர்ச்சி மீது, இந்த நாட்டின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள், நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே நமது உள்ளத்தை ஒற்றுமையால் கட்டமைப்போம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள சாலைகளில் 5 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை கிண்டியில் உள்ள நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலைய மையத்தில் மகிழம் மரக்கன்றை நட்டு வைத்து 5 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு இனிப்பு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் வேலு, துரைமுருகன், பொன்முடி, KN நேரு, மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைவதற்கான பிள்ளையார் சுழி போடப்பட்டிருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற வைத்திலிங்கம் இல்ல திருமண நிகழ்ச்சியில் பேசிய அவர், அனைவரும் ஒற்றுமையுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திருமண விழாவில் பேசிய TTV தினகரன், OPS உடன் அமமுக இணைந்து செயல்பட தொடங்கிவிட்டதாக கூறினார். ஜெயலலிதாவின் லட்சியங்களை கொண்டு செல்வோம் என்றும் அதிமுக ஆட்சியை மீண்டும் அமைப்போம் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்தார். இதனிடையே TTV தினகரன் OPS சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் G.K. வாசன், ஒத்த கருத்துடைய அனைவரும் ஓரணியில் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்று கூறியுள்ளார்.
தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் தொடங்கியுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எத்தனை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் தேவை என்பதை மதிப்பீடு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மதிப்பீட்டு பணிகள் முடிவடைந்ததும் தேவையானதை விட 35% அதிக இயந்திரங்கள் மாவட்டங்கள் தோறும் உள்ள தேர்தல் துறைக்கு சொந்தமான கிடங்குகளில் வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முதல் நிலை சோதனை நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை விருகம்பாக்கம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பதிவுத்துறை அலுவலகங்களில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பத்திரப்பதிவுத்துறையில் போலி பத்திரப்பதிவுகளை கண்டறிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பத்திரப்பதிவுத்துறையில் 3.0 என்ற திட்டம் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாக கூறிய அமைச்சர் மூர்த்தி, இத்திட்டத்தின் மூலம் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள குறைபாடுகள் களையப்படும் என்றும் கூறினார். பள்ளிகளில் உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுத்து வருவதாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று அமைச்சர் மனு தங்கராஜ் தெரிவித்துள்ளார். எங்களுடைய துறை சார்ந்த அலுவலர்கள் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் ஒரே நம்பர் பிளேட், ஒரே நம்பர் கொண்ட 2 வண்டிகள் இயங்குவது கண்டுபிடிக்கப்பட்டது. இது கண்டுபிடிச்சது வேற யாரும் இல்லை, எங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிச்சு சம்மந்தப்பட்ட ஆர்டிஓட்ட இது எது ஒரிஜினல் வண்டி, எப்படி ஒரு போலியான வண்டி என்பதை கண்டுபிடிக்கவும், அப்புறம் காவல்துறையும் அது சார்ந்த பெட்டிஷன்ஸ் வழங்கி நம்ம நடவடிக்கை மேற்கொள்ள வைத்திருக்கின்றோம். எந்த தவறுகளையும் ஆவின் நிறுவனத்தில் நடத்துவதற்கு ஆவின் நிர்வாகம் அனுமதிக்காது. இதனிடையே ஆவின் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்தை ஒரு கும்பல் எடுத்துச் சென்றதாக பாதுகாப்பு அதிகாரி சாய்ராம் தெரிவித்துள்ளார். ஹஜ் புனித பயணத்தை ஒட்டி சென்னை விமான நிலையத்தில் இருந்து 128 பெண்கள் உட்பட 254 பேர் கொண்ட முதல் குழுவினர் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகருக்கு புறப்பட்டுச் சென்றனர். தமிழகம், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபரில் இருந்து ஹஜ் யாத்திரைக்கு தேர்வான 4161 பேரில் 254 பேர் கொண்ட முதல் குழுவினர் ஹஜ் பயணம் மேற்கொண்டுள்ளனர். சென்னையில் 2ஆம் கட்டமாக 61,841 கோடி ரூபாய் மதிப்பில் 118.9 கிலோமீட்டர் தொலைவில் 3 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இவற்றில் மாதவரம் சிறுசேரி சிப்காட் வரையிலான 3வது வழித்தடத்தில் மாதவரம் தரமணி வரை பாதையில் சுரங்க ரயில் நிலையங்கள் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. மாதவரம் சோழிங்கநல்லூர் வரையிலான பாதையில் முதல் சுரங்கம் தோண்டும் பணியை கடந்த ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி மாதவரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஆனைமலை என பெயர் கொண்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சுரங்கம் தோண்டும் பணியை முடித்து வேணுகோபால் நகர் ரயில் நிலையத்தை வந்தடைந்தது. இந்த பாதையில் 2வது சுரங்கம் தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. வரும் 2026ஆம் ஆண்டிற்குள் இப்பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடியில் சிவா என்பவரின் திருமணத்திற்கு வந்த மணமகனின் நண்பர்கள் சண்டை ஆட்டுக்கிடாய், சேவல்கள், சிப்பிப்பாறை நாய் உள்ளிட்டவற்றை மணமக்களுக்கு திருமண பரிசாக வழங்கினர். வீர விளையாட்டுப் போட்டிகளை நினைவுகூரும் வகையில் இவற்றை பரிசாக வழங்கி வாழ்த்தியதாக நண்பர்கள் தெரிவித்தனர். சென்னை விமான நிலையத்தில் புனேவுக்கு செல்ல இருந்த பயணிகளின் உடைமைகளை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சோதனையிட்டனர். அப்போது பீகாரைச் சேர்ந்த விஷால் சிங் என்பவரின் கைப்பையில் துப்பாக்கி குண்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து விஷால் சிங்கிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அவர் தனது தந்தை சிஆர்பிஎஃப்பில் போலீஸ் அதிகாரியாக பணியாற்றுவதாகவும் அவரது கைப்பையை தான் தவறுதலாக எடுத்து வந்ததாகவும் தெரிவித்தார். பின்னர் விஷால் சிங் சென்னை விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். அவரிடம் விசாரணை நடத்திய போலீசார் துப்பாக்கி குண்டை பறிமுதல் செய்தனர். மேலும் இதுகுறித்து அவரது தந்தைக்கும் தகவல் அளித்த அவர்கள் விஷால் சிங்கை எச்சரித்து அவரிடம் எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பி வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் இயங்கி வந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் முதலீடு செய்ததாக தெரிகிறது. 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 20,000 ரூபாய் வரை வட்டி தருவதாக கூறி கோடிக்கணக்கில் முதலீடாக பெறப்பட்டுள்ளது. இதனிடையே பண மோசடி புகாரில் ஆருத்ரா நிறுவனம் மூடப்பட்ட நிலையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் நெமிலி கிளையில் ஊழியர்களாக இருந்த யோகானந்த், சதீஷ் ஆகியோரின் வீட்டை முதலீட்டாளர்கள் அடித்து நொறுக்கியுள்ளனர். தொடர்ந்து யோகானந்த் தலைமறைவான நிலையில் சதீஷை மரத்தில் கட்டி வைத்து அடித்துள்ளனர். இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் சதீஷை பாதுகாப்பாக மீட்டனர்.
மேட்டூர் அனல் மின் நிலைய குடியிருப்பின் பூட்டை உடைத்து 76 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் உதவி பொறியாளராக பணியாற்றும் சந்திரலேகா என்பவர் ஊழியர்களுக்கான குடியிருப்பில் வசித்து வருகிறார். அவரது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 9 லட்சம் ரூபாய் பணம், 76 சவரன் நகை ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கடையநல்லூர் அருகே அச்சன்புதூரில் உள்ள தேங்காய் நார் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சையத் முகமது என்பவருக்கு சொந்தமான அந்த தேங்காய் நார் தொழிற்சாலையில் இரவு 10 மணி அளவில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தகவலறிந்த தீயணைப்பு படை வீரர்கள் விடிய விடிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து கருகின. தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் மீதான பாலியல் புகார் விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு மல்யுத்த வீரர் வீராங்கனைகளுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் அழைப்பு விடுத்தார். மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூரின் அழைப்பை ஏற்று மல்யுத்த வீராங்கனைகள் பேச்சுவார்த்தைக்கு சென்றனர். சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக், பிரிஜ் பூஷனுக்கு எதிரான விசாரணையை முடிக்க மத்திய அரசு ஜூன் 15ஆம் தேதி வரை அவகாசம் கோரியுள்ளது என்றார். எனவே ஜூன் 15ஆம் தேதி வரை போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்படுவதாக அறிவித்தார். இதனிடையே இந்திய மல்யுத்த கூட்டமைப்பிற்கான தேர்தல் வரும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் அறிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் செஹோர் மாவட்டம் முகவாலி கிராமத்தில் 300 அடி ஆழ ஆழ்துளை கிணறு குழிக்குள் தவறி விழுந்த 2.5 வயது குழந்தையை மீட்கும் பணிகள் இரவிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் ராணுவத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். JCB உள்ளிட்ட இயந்திரங்கள் மூலம் ஆழ்துளை கிணறு அருகே பள்ளம் தோண்டினாலும் 20 அடிக்கு கீழ் பாறைகள் உள்ளதாகவும் இதனால் மீட்புப் பணியில் தாமதம் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஆனாலும் ஆழ்துளை குழிக்குள் ஆக்சிஜன் செலுத்தப்பட்டு குழந்தையை மீட்கும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஹைதராபாத்தில் சுவர் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கிக்கொண்ட 2 சிறுவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சம்பாபாட் பகுதியில் பழைய கட்டடத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் ராஜ்குமார், மது என்ற 2 சிறுவர்கள் சிக்கிக்கொண்டனர். தகவலறிந்த மீட்புப் படையினர் மற்றும் போலீசார் JCB இயந்திரம் மூலம் சுவர் இடிபாடுகளை அகற்றி 2 சிறுவர்களையும் மீட்டனர். அவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் உஸ்மானியா அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவ மாணவிகள் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி பாட்டு பாடி கோரிக்கை முழக்கம் எழுப்பினர். முன்னதாக அவர்கள் பல்கலை வளாகம் அருகே பேரணியாக சென்றனர். கேரளாவில் ஜூன் 4இல் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அரபிக்கடலில் உருவான பிபோர்ஜாய் புயல் காரணமாக பருவமழை தொடங்குவது காலதாமதமானது. இந்நிலையில் திருவனந்தபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் கனமழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். கேரளாவில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனடாவின் கிழக்கு மாகாணங்களில் பற்றி எரியும் காட்டுத்தீயால் ஏற்பட்டுள்ள புகைமூட்டம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரை சூழ்ந்துள்ளது. இதனால் டைம்ஸ் ஸ்கொயர் பகுதியில் வான்பகுதி மஞ்சளாக காட்சியளிக்கிறது. சுற்றுச்சூழல் மாசு ஏற்பட்டுள்ளதாக எச்சரித்துள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகள் சுவாச கோளாறு உள்ளவர்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே ஹவாய் தீவில் உள்ள கிலாயுயா எரிமலை வெடிக்கத் தொடங்கி நெருப்பு குழம்புகளை வெளியேற்றி வருகிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் முதல் நாள் முடிவில் ஆஸ்திரேலிய அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 327 ரன்கள் குவித்துள்ளது. லண்டனில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய அணியில் கவாஜா டக் அவுட் ஆனார். வார்னர் 43 ரன்களில் ஆட்டமிழக்க லபுஷேன் 26 ரன்களில் வெளியேறினார். இருப்பினும் டிராவிஸ் ஹெட் மற்றும் ஸ்மித்தின் சிறப்பான ஆட்டத்தால் ஆஸ்திரேலிய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 327 ரன்கள் குவித்து வலுவான நிலையில் உள்ளது. ஸ்மித் 95 ரன்களும் அதிரடியாக விளையாடிய டிராவிஸ் ஹெட் 146 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 2877 கோடி ரூபாய் செலவில் தரம் உயர்த்தப்பட்ட அரசு தொழிற்பயிற்சி மையங்கள். சென்னை ஒரகடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று துவக்கி வைக்கிறார். ஆவினில் எந்த தவறுகளையும் நிர்வாகம் அனுமதிக்காது. அமைச்சர் மனோ தங்கராஜ் திட்டவட்டம். போலி பத்திரப்பதிவுகளை கண்டறிய அதிகாரிகள் நியமனம். பத்திரப்பதிவு துறையில் 3.0 திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அமைச்சர் மூர்த்தி தகவல். அரக்கோணம் அருகே ஆருத்ரா நிறுவன ஊழியர்கள் 2 வீடுகள் சூறை. பண முதலீடு செய்தவர்கள் ஆவேசம். ஒரு ஊழியரை கட்டி வைத்து அடித்ததால் பரபரப்பு.
கடையநல்லூர் அருகே தேங்காய் நார் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து சேதம். ஹைதராபாத்தில் இடிந்த சுவர் இடிபாடுகளில் சிக்கிக்கொண்ட 2 சிறுவர்கள் பல மணி நேரம் போராடி பத்திரமாக மீட்ட மீட்புப் படையினர். கனடாவில் பற்றி எரியும் காட்டுத்தீ எதிரொலி. நியூயார்க் நகரில் மஞ்சள் புகை சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதி. லண்டனில் நடைபெறும் ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் போட்டி. முதல் நாளில் இந்தியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலிய அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 327 ரன்கள் குவிப்பு. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.